திரள்நிதி எங்க காசுலேருந்து கொடுத்தோம். அதை திமுகல இருந்தோ அதிமுகல இருந்தோ இல்ல உங்க கட்சி அது என்ன கட்சி தாவேக்கா அந்த கட்சியில இருந்தோ ₹1 கொடுக்கல. அப்புறம் ஏன் இவ்வளோ பதறீங்க? நான் உழைச்ச காசு எனக்கு நான் சம்பாரிச்ச கம்பெனில போட்ட அமௌண்ட் எடுத்து நான் கொடுக்குறேன். உனக்கு என்னத்துக்கு அதை பத்தி? நீங்க கொடுத்தா ரோடா சுத்துறீங்க, தர்பூசணி வாங்கி கொடுக்குறீங்க, ஏதோ இப்போ ₹1,50,000 செக் அனுப்புறீங்க. இதே எந்த கணக்கில் எடுத்துட்டு போய் எழுதுறது? நாங்க கொடுக்கறது திரள்நிதி பிச்சைன்னா நீங்க என்ன செக்கு பிச்சை எடுக்கிறீங்களா? இப்போ தமிழ்நாட்டோட கடன் அடைக்கிறதுக்கு செக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்காருப்பா இப்போ அவரு. நாங்களாவது குடத்துல தான், அது வரும் 500 100 தான். நீங்க லட்சக்கணக்கில் இப்போ பிச்சை எடுக்கிறீங்க. இப்போ யார் பிச்சைக்காரன்னு எனக்கு தெரியணும். 1000 500ன்னு கேட்குறவன் பிச்சைக்காரனா, லட்சத்துல கேட்குறவன் பிச்சைக்காரனா? ஏன் அவரோட காசு 400 கோடி இருக்குல்ல, எடுத்து கொடுக்க வேண்டியது தானே? ஓரளவுக்கு மேலே என்னத்தை செய்ய போகிறோம்? அந்த 400 கோடி எடுத்து கொடுக்கலாம். நம்மளுக்கு தான் பொண்டாட்டி இல்லை, புள்ள இல்லை, அம்மா அப்பாவே வேறு இடத்துல தான் இருக்காங்க. பனையூர் பங்களா மட்டும் வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் கொடுக்க வேண்டியது தானே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. எதுக்கு வச்சுட்டு இருக்கீங்க? இவ்வளோ வருஷமா குருவி சுறான்னு நடிச்சிட்டு இருந்தாரா? அப்போ தெரியலையா? தெரியுது, அவரு தாங்க கோமால இருந்திருக்காரு. ஏன்னா என் பெரியப்பா ஒரு மேடையிலையும் ஏறி சொன்னாரு 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. அப்பெல்லாம் சிஎம்க்கு கோமால இருந்திருக்காருங்க. முதலமைச்சர் பதவி ஏற்கிற ஷோல வந்து அது ஷோ தான் ஆக்சுவலா. ஏன்னா அது பதவியேற்பு விழா இல்லை, அங்கே நடந்தது ஷோ. விட்டுருந்தா இவங்க வந்து தமிழ் தாய் வாழ்த்த முதல்ல பாடியிருப்பாங்களாம். ஆளுநரோட கோரிக்கைக்காக தான் இவர் வந்து 3ஆவதாக தள்ளிக்கினாராம். நாளைக்கு ஆளுநர் என்ன வேணா சொல்லுவார், எல்லாத்தையும் கேட்க ரெடியாக இருக்கிறீங்களா? பிஜேபியிலேருந்து 4-5 கோரிக்கை வரும், எல்லாத்தையும் கேட்க ரெடியாக இருக்கீங்களா? தமிழ் தாய் வாழ்த்த ஏன்டா 3ஆவதாக தள்ளுன்னு கேட்டால் அதான் பாட்டாங்கல்ல. அப்புறம் என்ன, நீ சாகும் போது எடுத்து தண்ணி குத்துட்டோம் பரவாயில்ல, சாகாமல் தடுத்துட்டோம்ல அப்படின்னு சொல்ல முடியுமா? பற்றி கேட்டிக்கல. இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. நாங்கள்லாம் திரள்நிதி எங்கள் காசுலேருந்து கொடுத்தோம். அதை திமுகல இருந்தோ அதிமுகல இருந்தோ இல்லை உங்கள் கட்சி அது என்ன கட்சி தாவேக்கா அந்த கட்சியில இருந்தோ ₹1 கொடுக்கல. அப்புறம் ஏன் இவ்வளோ பதறீங்க? நான் உழைச்ச காசு எனக்கு நான் சம்பாரிச்ச கம்பெனியில் போட்ட அமௌண்ட் எடுத்து நான் கொடுக்குறேன். உனக்கு என்னத்துக்கு அதை பற்றி? நீங்கள் கொடுத்தா ரோடா சுற்றுறீங்க, தர்பூசணி வாங்கி கொடுக்குறீங்க, ஏதோ இப்போ ₹1,50,000 செக் அனுப்புறீங்க. இதே எந்த கணக்கில் எடுத்துகிட்டு போய் எழுதுறது? நாங்கள் கொடுக்கறது திரள்நிதி பிச்சைன்னா நீங்கள் என்ன செக்கு பிச்சை எடுக்கிறீங்களா? இப்போது தமிழ்நாட்டோட கடன் அடைக்கிறதுக்கு செக்கு பிச்சை எடுத்துகிட்டு இருக்காருப்பா இப்போ அவரு. நாங்களாவது குடத்துல தான், அது வரும் 500 100 தான். நீங்கள் லட்சக்கணக்கில் இப்போ பிச்சை எடுக்கிறீங்க. இப்போ யார் பிச்சைக்காரன்னு எனக்கு தெரியணும். 1000 500ன்னு கேட்குறவன் பிச்சைக்காரனா, லட்சத்தில் கேட்குறவன் பிச்சைக்காரனா? ஏன் அவரோட காசு 400 கோடி இருக்குல்ல, எடுத்து கொடுக்க வேண்டியது தானே? ஓரளவுக்கு மேலே என்னத்தை செய்ய போகிறோம்? அந்த 400 கோடி எடுத்து கொடுக்கலாம். நம்மளுக்கு தான் பொண்டாட்டி இல்லை, புள்ள இல்லை, அம்மா அப்பாவே வேறு இடத்துல தான் இருக்காங்க. பனையூர் பங்களா மட்டும் வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் கொடுக்க வேண்டியது தானே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. எதுக்கு வச்சுட்டு இருக்கீங்க? 2009 நடந்துதான் மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு கொடுமை. இவர் வந்தது 2026 இத்தனை வருஷம். என்ன போன வீடியோவில் கேட்டிருந்தீங்கல்ல, இவர் 10 வருஷமாக கோமாவில் இருந்தாலும். நான் உங்களை கேட்குறேன், இவர் எத்தனை வருஷமாக கோமாவில் இருந்தார்? 2009 நடந்ததுக்கு 2026 வந்து சிஎம் எலெக்ஷனில் நிற்கிறாரு. இவ்வளோ வருஷமாக குருவி சுறான்னு நடிச்சிட்டு இருந்தாரா? அப்போ தெரியலையா? தெரியுது, அவரு தாங்க கோமால இருந்திருக்காரு. ஏன்னா என் பெரியப்பா ஒரு மேடையிலையும் ஏறி சொன்னாரு 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. அப்பெல்லாம் சிஎம்க்கு கோமால இருந்திருக்காருங்க. முதலமைச்சர் பதவி ஏற்கிற ஷோல வந்து அது ஷோ தான் ஆக்சுவலா. ஏன்னா அது பதவியேற்பு விழா இல்லை, அங்கே நடந்தது ஷோ. விட்டுருந்தா இவங்க வந்து தமிழ் தாய் வாழ்த்த முதல்ல பாடியிருப்பாங்களாம். ஆளுநரோட கோரிக்கைக்காக தான் இவர் வந்து 3ஆவதாக தள்ளிக்கினாராம். நாளைக்கு ஆளுநர் என்ன வேணா சொல்லுவார், எல்லாத்தையும் கேட்க ரெடியாக இருக்கிறீங்களா? பிஜேபியிலேருந்து 4-5 கோரிக்கை வரும், எல்லாத்தையும் கேட்க ரெடியாக இருக்கீங்களா? தமிழ் தாய் வாழ்த்த ஏன்டா 3ஆவதாக தள்ளுன்னு கேட்டால் அதான் பாட்டாங்கல்ல. அப்புறம் என்ன, நீ சாகும் போது எடுத்து தண்ணி குத்துட்டோம் பரவாயில்ல, சாகாமல் தடுத்துட்டோம்ல அப்படின்னு சொல்ல முடியுமா?